உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய்ல கைஸ், நாங்கள் வச்சுடுச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிச்சைக்காரன் லட்சக்காரன் நைட்டு சீரீஸோட எபிசோடு 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 7ல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஜூ கட்ட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம வந்து இந்த இடத்துல தான் கட்ட போகிறோம். இந்த இடத்துல தான் ஃபுல்லாக நான் இந்த டேட்டெல்லாம் எடுப்பேன். இங்கே ஒரு பெரிய மலையே இருந்துச்சு, இந்த டேட்டை ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதில் தான் வந்து இந்த ஃபார்மிங்கில் கட்டியிருக்கையில காற்றுலேயே பதச்சுல, அது ஃபுல்லாக இந்த டேட்லேருந்து தான் எடுத்தது. பாருங்கள் எவ்வளோ காலி கிரவுண்டு. இதை ஃபுல்லாக நம்ம பெருசாகி இங்கே தான் நம்ம ஒரு இது கட்ட போகிறோம், ஜூவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக, இவ்வளோ பெருசாக வரப்போகுதுங்க நம்ம ஜூ. நம்ம வந்து ஜூ மட்டும் கட்டலை, பக்கத்தில் ஒரு பிளான்டேஷனா, ஐயோ அது ஏதோ சொல்லுவாங்க. சரி, அந்த பிளான்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ண போகிறோம். சரி, நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் அந்த ஓட்டையாக இருந்துச்சுல, அந்த ஃபுல்லாக அடைச்சிட்டேன். அடைச்சது பின்னாடி இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த இடத்துல தான் கட்ட போகிறோம். அண்டு இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு வில்லேஜை வந்து நான் இப்படியே மாற்றிட்டேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேனே தீபாவளி அந்த வீடியோவில், அதுதான் இந்த இது பாருங்கள். வில்லேஜ் ஃபுல்லாக அந்த வால்ஸ் போட்டுட்டு பாருங்கள் செம்மையாக ஆக்கிட்டாச்சு நம்ம வில்லேஜை. இங்கே பாருங்க எப்படி ஆக்கியாச்சுட்டு என் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே இந்த எல்லா இடத்துலையும் அந்த மேடாக இருக்க இடத்துல ஃபுல்லாக படிக்கட்டு வச்சு ஃபுல்லாக நான் வந்து நிறையா நல்லா பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் இடத்துல ஃபுல்லாக படிக்கட்டு வச்சு அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். இங்கே வீடு கட்டியிருந்தோமா, அந்த இது இங்கே ஒன்று தான் இருக்கணும்னாச்சுன்னா இங்கே இன்னொரு வீடு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடு நம்ம கட்டி வச்சுருக்கோம். இங்கே நம்ம வந்து இப்போ வில்லேஜர்ஸ் ப்ரீடர் வேறு பண்ணணுன்னு இருந்துருக்கோம். கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் போடுவோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ கூட வரலாம். இங்கே பாருங்கள், இந்த இது வந்து ஃபுல்லாக குப்பை, ஃபுல்லாக அந்த மரத்தில் புது அப்டேட் கொண்டு வந்தாயே, ஃபுல்லாக மரத்தில் ஃபுல்லாக குப்பை ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை வேறு பொறுக்கி கிட்டாச்சும் போட்டு விட்ருவோம். அப்படி தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் குப்பை, ஃபுல்லாக குப்பை. இங்கே பாருங்க இது காட்டியிருக்கோம் கிணறு, நம்மளால் முடிஞ்ச சின்ன கிணறு. இது வந்து அதே வில்லேஜர் மாதிரி காப்பி அடித்தது தான். பாருங்க கீழே ஃபார்மிங். அப்புறம் வந்து இது மட்டும் இல்லை, அந்த உள்ளே பாருங்கள் எப்படி ஒரு ஃபார்ம் பண்ணி தந்திருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபார்ம்ஸ் நான் கட்டி தந்திருக்கேன். கீழே விழுந்துடக்கூடாதுன்னு இப்படி போட்டு இதாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். படிக்கட்டலாம் இது ஏற்கனவே காமிச்சிருக்கேன்னு தெரியல உங்களுக்கு. ஐயோ பழைய வீடியோ எனக்கு நான் ஒருத்தர ரொம்ப நாளாச்சு, டூரிங் எக்ஸாம்ஸ். அதான் அங்கே பாருங்கள் கீழே ஒரு வீடு கூட கட்டி வச்சாச்சு. இது வேறு, ஆனால் எவனுமே தங்க மாட்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, யாராச்சும் தங்கிட்டு போட்டோம் அப்புறமா வந்து. ஆனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் ஹால் வேறு நம்ம உருவாக்கணும். ட்ரேடிங் ஹாலில் வந்து என்ன யூஸ், ஓஹோ க்ரீப்பரை பார்த்தாவே பயமாக இருக்குங்க கொஞ்சமாக. ஏன்னா அது வாட்டுக்கு வெடிச்சு விட்டு போயிட்டானா அவ்வளோதான், ஃபுல்லாக போச்சு. ஓகே, வந்து இந்த இடத்துக்கு போவோம். இங்கே பாருங்க எல்லாருமே ஒரு வீட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. இத்தனை வீடு கீழெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வீடுக்கு அடிச்சுக்கிறாங்க இப்படி போட்டு. ஓகே, நம்ம வந்து கதவை பிடிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது விஷயம். ஏன்னா க்ரீப்பர்லாம் உள்ளே வந்து நிறைய தாட்டி வெடிச்சிருக்கு. அதனால் என்னோடய முன் அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி தந்தா இங்கே வந்து போமானம் தூங்குறது பெரிய வீட்டில் வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. தூங்கி எந்திரிச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள் போட்டு எப்படி ஒரு அநியாயம் நடக்குது இந்த இடத்துல. இப்படி போட்டு இப்படி பண்ண நான் என்ன பண்ணேன், எங்கடா செத்துட்டானா? ஓகே, இங்கே ஒரு வில்லேஜர் அடிச்சுட்டு இருந்தாங்களோ தெரியல, விடுங்க. எங்கே இருக்கான் இந்த வில்லேஜர்ஸ்? ஆஹா, அப்போ செத்துட்டான், கண்டிப்பாக செத்துட்டான் அந்த வில்லேஜர்ஸ். விடுங்க, அவன் வந்து அப்புறம் வேறு வேலையை ஆரம்பிப்போம். ஜூ கட்டுற வேலையை ஆரம்பிப்போம். கண்டிப்பாக அது பெரிய ஜூவாக தான் கட்ட போகிறோம். நம்ம வந்து இந்த நான் ஒரு மைண்டில் ஒரு பிளானே இல்லாமல் தான் கட்டிகிட்டு இருக்கேன். இது இவ்வளோ பிளாக் வரும், இது இவ்வளோ வளங்க தெரியல. நான் ஒரு இதை போட்டு கட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு இந்த பக்கம் கதவு இருக்குல்ல, அந்த கதவு வழியாக வர மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த இடம் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. வச்சு பார்ப்போம், அப்படியே வைப்போம். தொடர்ந்து அப்படியே வச்சுக்கிட்டே போவோம். 1 2 இது போகிறா இதுக்கே வந்துருச்சுங்க. ஐயோ, நமக்கு பிளாக்கே பத்தாது போல், எவ்வளோ வந்துருச்சு. சரி ஓகே விடுங்க, நான் வந்து
அப்படியே வந்து இது பண்ணிடுவோம் அதை. ஷோ என்ன நீ பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். அப்படியே வந்து நான் வந்து இது ஒரு 3 பிளாக் உயர்த்திட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் நீண்ட நேரம் கழித்து நான் வந்து இவ்வளோ பெருசாக கட்டிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க கிரியேட்டிவ் மோட அப்படின்னு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன். உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்கு தான் இங்கே பாருங்கள். நான் இங்கிட்டு தான் போய் இந்த கீழே தூண்டி பாருங்கள் இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல போய் அப்படியே இந்த ட்ராப் டோர் இருக்குல்ல, ஏன்னா வந்து 2 பிளாக்காக தோண்டிட்டோம்னா இவங்க வருவாங்க, ஜாம்பிஸ் க்ரீப்பர்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆயிடுவாங்கன்ட்டு ஃபுல்லாக நான் வந்து இப்படி தூண்டிகிட்டு இருக்கேன். இதில் நான் ஸ்பைடர் தான் ஸ்பான் ஆகும், இல்லாட்டி அவங்களாம் டேஞ்சர் பாய்ஸங்க. அதனால் ஓகே இப்படி தான் தோண்டிகிட்டு இருக்கேன். சரி மேலே வந்துட்டு நான் வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து இந்த ஸ்டோன்ஸாக இருந்த இடத்துல ஃபுல்லாக நான் வந்து இப்போ டர்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டோன் வச்சு பண்ணால் நல்லா இருக்காது அவ்வளோவா. அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன், டர்ட்டை வச்சு ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த அது வந்து நல்லா இருக்காதுல்ல, அதனால் வந்து இதை பண்ணிட்டு வந்து நான் வந்து எல்லா அனிமல்ஸு கண்ணில் போடுற அனிமல்ஸை ஃபுல்லாக இதில் போட போகிறோம். வச்சு அப்படியே வந்து நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் மாதிரி. அதுக்கு வரவங்க விசிட்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி வந்து இதெல்லாம் வச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. ஓகே, நான் வந்து இதெல்லாம் பிரித்து வச்சுட்டேன். இதெல்லாம் இந்த ஐயோப்பா அது மறந்துருச்சே, அந்த அனிமல்ஸ் போடுற கேஜா என்னது அது இதுதான் நம்ம பாண்டா வந்து பிடிக்க போகிறோம். ஆமாங்க, பாண்டா பிடிக்க அதை மாதிரி சொல்லாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். பாண்டாவுக்கு அந்த இடத்த ஃபுல் இடம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஏதாவது அனிமல் கிடச்சிச்சின்னா அதை வந்து அப்போ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பன்னிக்குட்டியை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து புதுசாக அப்டேட் விட்டது மைன்கிராஃப்ட் அப்டேட்டில். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்த பன்னிக்குட்டி. இந்த அது வந்து அது செவ்வர கட்டையா, அது கட்டையில் வரும் அந்த பன்னிக்குட்டி தான். அங்கே பாருங்கள் அடைச்சாச்சு உள்ளே போட்டு. அப்புறம் வந்து அந்த ட்ராப் டோர் வந்து எதுக்குன்னா வந்து ஐயோ அந்த இது இப்போ வந்து பார்க்க வராங்க எல்லோரும், சும்மா வருங்கையை வீசிட்டு போக முடியுமா, அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்கு, சாப்பாடு வாங்கி தந்துட்டு அப்படியே போடுறதுக்கு தான். சரி வந்து பாருங்கள் நம்ம பூனைக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து இருட்டானனால கொஞ்சம் தூங்கிட்டு வேலையை பார்க்கலான்ட்டு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நான் தேடலாம் போகும்போது ஒரு உல்ஃபை கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து நான் ஜூக்கெலாம் அடைக்க மாட்டேன், நம்ம பெட்டாக வளர்க்க போகிறோம். சரி நான் வந்து பாண்டாவுக்கு மூங்கில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். அண்டு நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மூங்கில் பாருங்கள் நீங்கள். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும் கைஸ். ஏன்னா வந்து நம்ம பாண்டா வளர்க்க போகிறோம்ல, அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பண்ண போகிறோம். இதுலேருந்து தான் நம்ம வந்து மூங்கில் எடுத்து வச்சுக்கணும். மூங்கில் எடுத்து வச்சுக்கிறது பாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த டேட்டு வேறு மாதிரி இருக்கா, நான் டேட்டு ஒரே டேட்டு தான். இது என்னதுடா அடி, இதுனா கேவா? ஆஹா கேவுங்க. ஆனால் இந்த மூங்கில் பாருங்கள் எவ்வளோ, நான் இந்த மாதிரி மூங்கில் பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிங்களா சொல்லுங்கள். இங்கே வருங்க, ஏற்கனவே மூங்கில் எடுத்தாச்சு. ஓகே, பாண்டாவை தான் தேடிக்க. மற்ற நேரம்லாம் பாண்டா கிடச்சிச்சு, இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஜங்கிள் பயத்துக்குள்ளே போகும்போது நான் இந்த இதை பார்த்தேன் கைஸ். நான் பாண்டா கண்டுபிடிச்சேன், ஆனால் இது ஒரு குட்டி பாண்டா. விடுங்க, அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி அப்படியே பெருசாக்கலாம். ஃபீட் பெருசாகிடுச்சு, அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்க பாருங்க நம்ம பாண்டா. ஓகே நம்ம வந்து ஓகே இந்த பாண்டாவை வந்து லாஷ் போட்டு இழுத்துட்டு போக முடியுமான்னு பார்க்க போகிறோம். லாஷா இது பேர் லீடு வச்சு இழுக்க முடியல. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு போட்டு கொண்டு வந்துன்னா அப்போ போட்டு நான் இல்லைன்னு நினச்சி பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். போட்டை வச்சுட்டு வந்து அதை ஏற்றிக்கணும். பாண்டாவை ஏற்றியாச்சா அவ்வளோதாங்க. இப்போ வந்து இப்போ பாண்டாவை கொண்டு போகிறது தான் பெரிய தலைவலி இந்த இதுலையே. எங்கடாடி இதில் எப்படா நான் வந்து இது போட முடியும் லாஷு? எழுத்துட்டு போகணும்டா, அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வந்து பாண்டாவை பிடிக்கும் செய்முறை. பார்த்து வச்சுக்கோங்க நீங்களும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகலாம். இது வந்து கொஞ்சம் கிட்ட தான் வந்து ஆஹா எங்கடா தான் அந்த இருக்கா, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஓகே, இது வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய தாட்டி இது பண்ணும், என்ன தடுக்கும் இந்த மூங்கில்.
அதை ஃபுல்லாக உடச்சிக்கிட்டே போனோம். நம்ம வந்து இப்படி போவோம், இந்த வழி செட் ஆகலை. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். நான் வந்து ஐயோ மறுபடியும் நான் கொண்டுட்டாங்க எங்கள் இடத்துலேருந்து கிரிப்பர் வெடிச்சு நான் மறுபடியும் போனோம். விட்டுட்டு வந்த பாண்டா வந்து உயிரோடு இருக்காண்டே தெரில. அதனால் இன்னொரு புது பாண்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் பாருங்கள், புது பாண்டா இது வந்து ஒரு இவங்க பாருங்கள் எப்படி சாப்பிடுது அழகா. இந்த பாண்டாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஸ்டார் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண. ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எதுவும் சொல்லலனால எப்போ சொல்லிக்கிறேன். ஓகே, இதை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது தான் நம்ம வேலை. வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். இங்கே இந்த வழியாக தான் வந்து நினைக்கிறேன். மழை வேற போயிது. அங்கே பாருங்க, அங்கே ஒரு பாண்டா. ஓகே விடுங்க, இந்த பாண்டாவே நமக்கு பிடிச்சிட்டு போவோம். எதுக்கு 2 பாண்டா கூப்பிட்டு போய், இல்லாட்டி இன்னும் ஃப்யூச்சரில் வேணால் 2 பாண்டா கூப்பிட்டு போவோம். இங்கே பாருங்க, டேய் கவுந்துக்கிட்டு என்னடா பண்ணுற சாமி வாடா. வந்துட்டாங்கல. இப்போ வந்து வில்லன் இவங்க என்ட்ரி கொடுக்குறாங்களா, வில்லன் என்ட்ரி. வந்து நான் ஹீரோயின்னு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். நான் ஹீரோ, நானே ஹீரோ சொல்லிக்க முடியுமா? ஓகே கைஸ், இவங்க வந்து வில்லன்ஸ் என்ட்ரி கொடுக்குறாங்களாம். பெரிய மலையில் வந்து வந்தான் சுட்டா ரிப்பீட்டு. அதே பார்த்தாங்க, நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனபடியும் ஃபுல்லாக சுழ்ந்துட்டாங்க நம்மளை, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் என்ன, மறுபடியும் நம்ம அடி வாங்கிட்டு வட்டோம் மறுபடியும். இங்கே பாருங்கள், அங்கே ஜாம்பிஸ். ஓகே, நம்ம வந்து நான் போகிற இடத்த தான் பார்க்க போகிறீங்க. பாருங்க, எவ்வளோ திமிரு இருந்தால் என்னோடய வில்லேஜுக்கு வந்து எங்கள் ஆளையே அடிக்க பார்ப்பீங்களாம். வாடா, என்ன அடிடா, தைரியமான ஆளாக இருந்தா. வில்லேஜர்ஸை கொண்டுட்டாரு. ஓகே, வந்து நான் வந்து இப்போ என்னோட எவ்வளோ தூரம் வந்து இது போக போதும் பாருங்கள். நீங்கள் பாதையை காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு இது பண்ணலான் இருக்கேன், ஒரு டிக்கெட் கவுண்டர். அது பண்ணிட்டு என்னது ஒரு படகு வேணுமோ, அந்த படகும் போச்சு. அது இங்கே பாருங்க, இந்த படகு இப்போதாயே யூஸ் ஆகுது ஏதோ. ஓகே, இந்த படகை கூப்பிட்டு வருவோம். படகு கூப்பிட்டு வருவோன்ற பாருங்க. வந்து எவ்வளோ தூரம் இந்த பாதை பாருங்கள். ஓகே, இந்த இடம் தான் வந்தாச்சு. நம்ம வந்து போட்டை உடச்சி எடுத்துக்குவோம் நான் அப்படியே கொண்டு வர்றதுக்காக. அங்கே பாருங்க, மேலே ஒரு உல்ஃபு கூட இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக நான் தான் வெட்டி வச்சுட்டு போயிட்டே இதை சும்மா தான். உல்ஃப் அது என்ன அது? உல்ஃபு தாங்க. இது ஒரு டைப் ஆஃப் உல்ஃப். இதையும் பிடிச்சிட்டு போகலாம். ஆனால் இப்போதைக்கு போன் நம்மகிட்ட இருக்காண்டே தெரில. ஓகே, நம்ம வந்து இப்போது முதல் நாயை பிடிக்கிறதா இதை பிடிக்கிறதா, வந்து நான் இது பாண்டாவை பிடிக்கிற வேலையை பார்ப்போம். அப்புறமா நாயை பிடிச்சிக்குவோம். இது இங்கே தான் சுத்தம். பாண்டா வந்து எங்கிட்டாவது ஓடி போயிடும். நம்ம பிடிக்கிறது கஷ்டம், உருண்டுக்கிட்டே போவோம். வேர்ல்டுலேயே அதே சோம்பேறியான அனிமல் ஆமையா, நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அதுதான் அது சோம்பேறியான அனிமலாக. யாருக்காச்சும் தெரியும்னா உண்மையாக அது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் வந்து இப்போ புதுசாக நீங்கள் சேனலில் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். நம்ம விட்டுட்டு போன பாண்டா, நீ இங்கே தான் இருக்கியா? நீங்களான்னு சொல்லுதா? ஓகே வாங்க. ஐயோ ரொம்ப குஷியாக இருக்குது, ரொம்ப குஷியாக எனக்கு. பாருங்க, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு விட்டு போனோமே அந்த பாண்டாதே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நம்மளோட. இப்போ பாருங்கள், ராஜா பௌத் மாதிரி கூப்பிட்டு போகிறேன். இந்த மாதிரி தான் அசிங்கப்படுறது வாழ்க்கையில். நீங்கள் வந்து உடனே வாய் விடக்கூடாது எதைக்கும்.
எது இருந்தாலும் ஏதாவது செயலில் செஞ்சுட்டு வந்துருச்சு பாருங்க. கிட்டே இப்போ தண்ணி இருக்குது, நம்ம வாட்டுக்கு போயிட போகிறோம். அவ்வளோதான், நம்ம கரெக்டாக போயிடலாம். ஆஹா, ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன். ஓகே, கீழே கூப்பிடுவோம் அதையும். கீழே வா ஐயோ கீழே வா வந்துருச்சு. அவங்க தண்ணி கிட்டே இருக்கு. வந்துட்டான். இல்லை இப்போ பிக்காக்ஸ் வச்சு அடிக்கக்கூடாது வாட்டுக்கு. ஆஹா, ஐயோ என்னடா எத்தனை பேர் வரீங்க? டேய், இவங்களெல்லாம் ஈஸியாக அழிக்கலாம், நம்ம இவங்கள பயப்படக்கூடாது. இவன் வந்து இது பேரட் இருக்குது. ஒரு நாள் பேரட்டையும் டேர்ம் பண்ணிட்டு வரணும் நம்ம. பண்ணுவோம். என்ன அவசரமா இதெல்லாம் தேவை. ஆஹா வந்துருச்சு. அவ்வளோதான், கரெக்டாக தண்ணியில் லேண்ட் ஆகிட்டான் பயப்புள்ள. நம்ம வந்து அந்த லீடை எடுத்துகிட்டு லிட்டு ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன். ஆஹா, அது வாட்டுக்க செத்து தொலைஞ்சிடாம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது என்ன அடிக்குதுங்க ஏதோ டால்ஃபின். ஓகே, வந்து பாண்டா கொண்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கிட்ட. அது நம்ம கேவ் இருக்குமே, அந்த கேவ் கிட்ட கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இப்போ படகு உடைக்கணும். இதை வச்சு உடைச்சிடுவோமா? ஏங்க எப்படிங்க படகு தான் அடிச்சு? ஒருவேளை தண்ணியில் இருக்காதா பாண்டா? அப்படின்னாலும் படகு உடையலையே. நான் வேற எதாங்க கொண்டு வரணும். இப்போ அட்லாஸ்ட் நான் வந்து இன்னொரு பாண்டாவையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த பாண்டாவை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இதெல்லாம் எடுக்கலை, ஏன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு 17 நிமிஷம் வீடியோ வந்துருச்சு. ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் வந்து மறுபடியும் அந்த லீடை எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்குன்னா பாண்டா கொண்டு வரணும்ல. நான் வந்து இந்த பாண்டா இந்த தப்பே பண்ணலைங்க. நான் வாட்டுக்கு தூங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்திருக்கேன். ஏன்னா ஏதாவது இருக்கணும் பாண்டா அந்த இடத்துல. அது ஜாம்பி அடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பாண்டாவை. ஆமாம், அடித்தது பார்த்ததில்ல நான் ஜாம்பியெல்லாம், பாண்டாவை. ஓகே, அதனால தான் அது தைரியமாக விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஐயோ இருக்கணுங்க. அதுக்கு தான் லாஸ்ட்லாம் கொண்டு போயிட்டுருக்கேன். லாஸ்ட் கொண்டு வராமல் எப்படா கொண்டு வந்தேன்னா கொண்டு வந்துட்டேன் எப்படியோ. அதெல்லாம் இங்கே பாருங்கள், அங்கே இருக்கா? அங்கே தான் இருக்கும், பார்ப்போம். அங்கே தான் இருக்கும். ஓகே, கீழே இறங்குவோம். ரொம்ப இதாக இருக்குங்க எனக்கு ப்ரெஷர். ஏற்கனவே வீடு வரைக்கும் ஒன்று கொண்டு வந்து எப்படி தான் எனக்கும் தெரில. ஏற்கனவே அந்த ஸ்வாலில் அடித்தனால போயிடுச்சு போல் ஹெல்த்து. எனக்கு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள். எங்கடா பாண்டா? டேய் இங்கே தானே விட்டேன். டேய் ஐயோ பாண்டா தொலைச்சிட்டேனா? ஐயோ எங்கடா காணா? ஏங்க இங்கே தாங்க. ஓ, எங்கே விட்டுட்டு வந்தேன்னு தெரியலையே. சிச்சோ, என்னடா ஒன்றுமே காணாம். பாண்டா எங்கடா? இங்கே இந்த பாண்டா இங்கே போட்டு இங்கிட்டு இருக்குமா? இந்த இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் பதறிட்டேன். இப்படி பதற வைக்கிறாங்களே நம்மளை. ஓகே, வந்து இந்த இடத்துல தான் இந்த வித்தியாசமான பன்னிக்குட்டி இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பன்னிக்குட்டிலாம் இருக்குது. வந்து நிறையா இந்த சேனலில் போட போகிறோம். ஓகே, இது வந்து எப்படி பிடிச்சிட்டு வர்றதுன்னு எனக்கும் தெரில. இது மேலே ஏற்ற முடியல. ஸோ ஓகே, லீட் போட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் வர மாட்டேங்குது. ஆஹா, இந்த ஜாம்பி வேறையா? டேய் ஜாம்பி, அவ்வளோதான், ஓடி போயிடு நீலாம். சாப்பிடா அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஒரு மாப்புன்னு வச்சுருக்காங்க. மாப்புண்டு இந்த மாப்பும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. எப்படி இது வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க. இது எப்படி ஏற்றணும்னு தெரில வெளியில். ஓகே, இதை உடச்சி விட்டுருவோம். இப்போ வா. இப்பயும் வர மாட்டேந்தே. கடைசியில் வந்து எப்படியாவது அங்கே கொண்டு போயிட்டு கட்டிட்டு போட்டுரு.
இதை கொண்டு வந்துட்டேன் எப்படியோ வாட்டர் பக்கெட்லாம் ஊற்றிட்டு. ஆனால் ஒரு சோகமான விஷயம், நம்ம பூனை இறந்து போச்சுங்க. அது எப்படா இறந்து போச்சு நீங்கள் கேட்பீங்க. எப்படின்னா வந்து போட்டில் அது வந்து ஸ்டாண்டு கொடுத்துருப்பேன் போல் தெரியாமல் போட்டில் ஏறிடுச்சுங்க. அந்த போட்டில் தெரியாமல் அந்த பாண்டா வடிச்சல அந்த மாதிரி பூனை மேலே பட்டுருச்சு தெரியாமல். பூனை ஒரேடியாக அல்பாய்ஸில் போட்டுருச்சு. பாவம். ரெஸ்ட் அண்ட் பீஸ் மை பூனை. ஓகே, அந்த பிளாக் கிட்டன் எப்படியாச்சும் நான் வந்து கண்டிப்பாக இன்னொன்று நான் வளர்ப்பேன் பூனை. நான் வந்து இதெல்லாம் விட மாட்டேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து இப்படி கொடுக்குற மாதிரி வச்சாச்சு. ஓகே, இவர் எவ்வளோ அழகாக தின்னது பாருங்கள். யோய் எங்கே பாருங்க, சூப்பர். இந்த மாதிரி இந்த பாண்டாவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா இருக்குது. இங்கே மோஸ்ட் பிடிச்சி போட்டேன். நான் வந்து கண்டிப்பாக காலையிலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து காய்ஸ், நம்ம வந்து இந்த இடம் மட்டும் காலி இடமா இருந்துச்சா, ரூஃபே இல்லாமல், அதுக்கு வந்து நான் ஒரு ரூஃப் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வில்லேஜஸ்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி ரூஃப் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனல் ரிசல்ட் வந்து நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. கண்டினியூ பண்ணுறேன், ஸ்டே டியூன். நான் வந்து பூனை பிடிக்கலாம் பக்கத்து வில்லேஜுக்கு வந்தேன். பார்த்தா இங்கே ஒரு படகு சாஞ்சு கிடக்குது கைஸ். இது வந்து அந்த இது கிடைக்குமே, அந்த ஓஷனில் கூட மூச்சு எவ்வளோ நேரம் வேணால் மூச்சு விட்டுக்கலாம். அது கிடைக்கும், இந்த ப்ளூ கலரில் இருக்குமே அது கிடைக்குமே, அந்த இது தானே, அதுதாங்க பொங்கலுக்கு. இதை பார்த்து இது வந்து நான் எதிர்ச்சியாக தாங்க பார்த்தேன். என்னதுரா இது கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இந்த போட்டு சரியானதுங்க. ஐயோ, கிட்ட வந்தோடய லாகாது பாருங்க. ஏன்னா அவங்க கட்டி வச்சதில் லாகாக தான் செய்யும். கவுந்து கிடக்குது. அப்படியே இதுக்குள்ளே போவோம், ட்ரை பண்ணுவோம். ஐயோ, இதுக்கு வேறு பாதை கட்டணும், இருட்டாக வேறு ஆக போகுதுங்க. சரி நான் இந்த பாருங்கள், பூனை பிடிக்க வந்தவனுக்கு இப்படி இது ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் பாருங்கள், ஃபிஷ் பிடிச்சிட்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ஒரு போட்டு பாருங்க, சரியாக இருக்குங்க. சரியான போட்டுங்க. இது நான் பார்ப்பேன் நினச்ச கூட பார்க்கல. அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிது நமக்கு எல்லாமே. அவன் வைக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி தாங்க. சரி, அப்படியே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டிட்டு போவோம் இதில். ஆஹா, இது என்னதுரா, கரெக்டாகிட்டா. எனக்கு அவ்வளோ விளாட தெரியாது கைஸ். பரவாயில்ல, நீங்கள் இருக்கனால தான் உதவி பண்ணுங்கோ. பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. அப்படியே வச்சுக்கிட்டே போவோம். டே வைடா, டே எட்டாடா நீ தம்பி, டே வைப்பா. வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து இன்னொன்று எங்கே இங்கே வந்தாச்சா, அந்த இதுலேருந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். அப்படியே போடுறா. அவ்வளோதாங்க. ஐயோ எப்படி போக, கதவு எங்கடா ஒன்று எங்கடா. ஏய் எதுவுமே இல்லையாடா இதில். சேவ் பண்ணுற இந்த வீடியோ. ஓகே, அப்படியே வந்து நம்ம உடச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இதில் முறாடி தம்பி, ஆக்ஸு கொண்டு வந்துருக்கேன். ஆக்ஸு இருக்குது, ஏதோ ஸ்டோன் ஆக்ஸ் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இது ஸ்பாடை விட ஆக்ஸு தான் வந்து அந்த அட்டாக் நிறைய தெரியுண்டு. செஸ்ட்டு இங்கே இருக்குங்க. என்னடா இருக்குது இந்த செஸ்ட்டில், என்னடா ஏற முடியல. டேய் இந்த இடத்துல போட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களே, நம்ம தாங்க உடச்சி எறிகிறோம் இதெல்லாம். எனக்கு வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். இதை என்ன அது இருக்குது, என்ன இது ராட்டன் ஃப்ரெஷ்ஷா. சரி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்குவோம், இந்த கிராஸ். அப்புறம் வேறு ராட்டன் ஃப்ரெஷ், அந்த பாய்சன் பொட்டேட்டோ தாங்க இருக்குது. இதை நான் லெதர் பூட்ஸா, இது எதுக்குடா எனக்கு. லெதர் பூட்ஸ்லாம் வேணாம். இது வேறு நம்ம என்ன ஏறவே முடியலச்சே. ஓகே, இந்த கப்பலை பாருங்கள். இது இந்த ஃபாரஸ்ட் ட்ரீ வச்சு செஞ்சுருக்காங்க போல், அதுதான் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் காமிக்குது. ஓகே, இது வேறு மறைச்சிட்ருக்கா. உட்காந்து சரி, ஓகே, உட்காந்து போக முடியல. இதை உடச்சி தான் எறியணும். ஓகே, எரிஞ்சாச்சு. அங்கே ஒரு செஸ்ட்டு, ஆனால் கீழே ஒரு பள்ளம். பார்த்தோடையும் தெரிஞ்சிச்சு, நான் உங்களை மேலே ஏமாற மாட்டேன்டாண்ணா. ஓகே, இதை உடச்சிக்குவோம். உடச்சாச்சா, இதெல்லாம் தான் என்ன கிடைக்க போகுது. ஏய், என்ன இது என்னது, கஸ்டம் ஆர்மர். ஏங்க ஆர்மரை இது கஸ்டமைஸ் பண்ணலாமா நம்ம? ஓ, ஐ திங்க் நெதர் ஆர்மரை மட்டும்தான் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மல்லாம் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு மேப் வேறு கிடச்சிருக்கு ரைஸ். பேப்பர்ஸ் நமக்கு தேவைப்படும், அதனால் இந்த பிளாக்குக்கு பதிலாக வச்சுக்குவோம். ஓகே, நமக்கு அன்பு தேவை. ஓகே,
நம்ம ஒரு மேப் வேறு கிடச்சிருக்கு கைஸ், இட்ஸ் குட். நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் மேப் தேடுறதுக்கும் போகிறோம். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கடுத்து நான் நமக்கு கிடச்ச பொருள்லாம் வச்சுருக்கேன். அப்படியே கீப் பண்ணிட்டுருக்கனால நான் அப்படியே நான் நடந்து வர முடியலன்னு அப்படியே அங்கே வாட்டரில் இது பண்ணிட்டேன். ஐயோ, வெளியில் ஜாம்பி இருக்குது. டே இந்த கதவை வேறு ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். நல்ல வேளை இவங்க உள்ளே இருக்காங்க. இவங்க வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு போ. அப்புறம் ஜூ கட்டுற வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணணும். இங்கே பாருங்கள், ஜூ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா அனிமல்ஸும் விட்டாச்சு இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆடு மாடெல்லாம் வந்து இருக்கிறது தான். அதனால் வந்து அதை வந்து எனக்கு சேர்த்துக்கல. நம்மளோட ஜூ வந்து என்னடா ஒரு மோசை காணா. ஐயோ, ஒன்று காணாங்க. சரி, இதுதான் நம்மளோட ஜூவோட மெயின் பிக்சர் வந்து பாண்டா. கோலா பியரும் இருக்குது. ஆனால் வந்து இந்த பனியில் தேடணும். கண்டிப்பாக இந்த பனியில் இருக்கும். ஆனால் தேடுறதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்க கோலா பியரு. ஆனால் பிடிக்கிறக்கும் சரி போட் எடுத்துகிட்டு வரலான்னு வீட்டுக்குள்ளே போகிறேன். மற்ற நேரம் ஃபுல்லாக போட் இருக்கும். ஆனால் இப்போ கிடைக்கல. ஓகே, அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னா. சரி, நான் வந்து வந்துட்டேன் அந்த இடத்துக்கிட்ட. ஆனால் அந்த இடம் வந்து தண்ணிக்கிட்ட இருக்குது. அதுதான் கொஞ்சம் சங்கட்டமான விஷயம். ஓகே, எப்படி இருந்தாலும் நான் தேடணும். கண்டிப்பாக நான் தேடுறதுக்குள்ளே நேரம் ஆயிரும். நான் இதை இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இத்தனை பிளாக்கு இந்த தண்ணிக்குள்ளே வேறு எங்கிட்டு நான் கண்டுபிடிக்க. ஓ மை காட். ஓகே, எப்படினாச்சும் நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன். ஓகேங்க, இதை கண்டுபிடிச்சிட்டு எப்படியோ இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே 2 நாள் ஆச்சு. நம்ப மாட்டீங்க. ஓகே, நமக்கு வந்து இப்போ ஹார்ட் ஆஃப் த சீட்டு கிடச்சிருக்கா. இதில் தான் வந்து அந்த இன்ஃபினிட்டி ப்ரீத்திங் பவர் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், இதில் தான் கிடைக்கும். அப்புறம் செயின் ஆர்மர் நிறையா இருக்குது. ஒரு நேம் டேகு. இது தேவையில்ல குப்பை. ஓகே, வந்து இந்த ஹார்ட் ஆஃப் த சீனா. ஐயோ, இதயம்மோட கடலா. ஐயோ, ஓகே, வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டுபிடி அந்த பாருங்க, இங்கே கிடக்குதுங்க. நம்ம போன தாட்டி அங்கே தேடிக்கிட்டு இருந்தோம். இங்கே கிடந்திருக்கு. ஏன்னா இந்த கேமுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து விளாட. ஓகே, இந்த இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்து வச்சிடலாம். எதிர்ச்சியாக போனேன், ஆஃப்லைனில் விளாடும் போது சரி இதை கண்டுபிடிச்சி வைக்கலான்னு போனேன். சரி, கண்டுபிடிச்சி வந்துருச்சு. ஓகே, அப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இருட்டாயிரும். கண்டிப்பாக ஜாம்பி வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் கடல்லையே அப்படியே இது அலியல் படத்தில் வர மாதிரி கடலில் திடீர்னு போய் சேர்த்துடணும். சட்டப்படி அது குற்றம். ஆனால் சொல்லுவார் நம்ம சாகணும் இதுன்னு. சரி, ஏதோ உளறி இருக்கேன். ஓகே, வேறு ஏதாச்சும் கீழே இருக்கா? இது என்னது? இது பிளாக்கு. நமக்கு தெரியாதுங்க இதெல்லாம் என்ன பிளாக்குன்னே. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கடுத்து இந்த மேப்பு நமக்கு என்னது இப்போதைக்கு தேவையில்லைனா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீசல் தேவை நமக்கு. ஏற்கனவே ஆல்ரெடி நான் இந்த சீசல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, வச்சுருக்கேன். இப்போ தேவைப்படுது. என்ன பண்ண எத்தனை சீசல் வச்சுருப்பேன்னு தெரில. எங்கே பாருங்கள், தேடணும். சீசல் இதுலேயும் இல்லையா? ஓகே, இதுலையாச்சும் சீசல் இருக்கா? சீசல் இருக்குங்க, 2 இருக்குது. இங்கே 1 2 இங்கே இருக்குது 2. அப்புறம் வேற சீசல். டேய் தாங்கடா. ஆஹா, முதலே இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். எனக்கு தெரில. இங்கே 1 இருக்குங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில, வச்சுருந்தேன்னா. ஓகே, 3 சீசல், மொத்தம் 9 சீசல் தேவை நமக்கு. 3 கிடச்சிருக்கு. ஓகே, வேறு ஏதாவது சீசல் இருக்கா என்கிட்ட? இந்த ஜாம்பி ஓஷனில் இருக்க ஜாம்பி அடித்து தான் இந்த சீசல் கிடைக்கும். இல்லாட்டி ஃபிஷ்ஷிங்கில் கூட இந்த சீசல் கிடைக்கும். நான் இந்த ஃபிஷ்ஷிங்கில் தான் எடுத்திருக்கேன் இந்த சீசல் ஃபுல்லாக. ஓகே, நம்ம ஜூவை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இது முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த பிளான்டேஷன். ஐயோ, பாருங்கள், ஃபுல்லாக சோஃபாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே உட்காந்துக்கலாம். வந்து ஒன்றுங்கலாம் அப்படி உட்காந்துக்கலாம். ஓகே, வந்து HTGன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த இதில் பிளான்டேஷனாக அது வச்சுருக்கேன். வித்தியாசமான பிளான்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிறது தாங்க வைக்க முடியும். என்னவங்க பண்ணலாம். சரி, ஓகே விடுங்க. சன்ஃப்ளவர்லாம் இருக்குது பாருங்கள். சன்ஃப்ளவர் அந்த பக்கம் திரும்பிக்கிச்சு. ஏன்னா ஒன்றா கோச்சிக்கிச்சு. ஓகே, இது நைட் ஆனால் எரியும். அந்த இது நார்மல் கிராஸ். ஓகே, இது வந்து பீட்ரூட்டு, இது கேரட்டு. பீட்ரூட் தானே? ஆமாம், பீட்ரூட்டு தான். பீட்ரூட்டு, கேரட்டு, இது வீட்டு. அப்புறம் இது பொட்டேட்டோ. இது சும்மா பிளான்ட், நார்மல் பிளான்ட். ஏதோ
இடம் மீதி போச்சுக்க, அதனால் அந்த பக்கம் சும்மா விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் என்னது செரி பிளாசம், இது என்ன உண்டுனே தெரில, இது ஓக் பிளான்ட். அப்புறம் இது ஃபுல்லாக நம்ம அங்கே பார்த்த செடி தான். இடம் இல்லைங்க, இடம் தெரியாமல் விட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதுதான், வேறு எதுவும் இல்லை. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்கள் வீடியோ விடப்படுறது உங்கள் HDG. மீண்டும் சந்திப்போம். பாய்.